மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கிரிக்கெட் கொண்டாட்டமாக கருதப்படுகின்ற IPL போட்டி நேற்றைய தினத்தில் கோலாகலமாக கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான முதலாவது போட்டியாக நேற்றைய தினத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளிடையான போட்டி ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி மீண்டும் தலைமைத்துவமேற்று இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வழிநடத்தும் முகமாக நேற்றைய தினத்தில் நாணய சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்தார். முதலாவதாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை துடுப்படுத்த ஆட பணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் டி கோக் 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க இரண்டாவது விக்கெட்டுக்காக சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். சுனில் நரேன் மற்றும் அஜிங்கே ரஹானே ஆகிய இருவருக்கிடையில் இரண்டாவது விக்கெட்டுக்காக 55 பந்துகளில் 107 ஓட்டங்கள் விரைவாக பெறப்பட்டிருந்தன. இதில் சுனில் நரேன் 26 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக அதிரடியாக 44 ஓட்டங்களையும் அஜிங்கே ரஹானே மீண்டும் ஒரு பொறுப்புடனான துடுப்பாட்டத்தை காண்பித்திருந்தார். 31 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 56 ஓட்டங்கள். வெங்கடேசையர் 6 ஓட்டங்களோடு ஆட்டமுள்ள காங்கிரஸ் ரகுவன்சி 22 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 30 ஓட்டங்களோடும் ரிங்கு சிங் 12 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். ஏனைய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினை ஒற்றை இலக்கத்தை மாத்திரம் பெற்றுக் கொடுக்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 174 ஓட்டங்களை 8 விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸை நிறைவு செய்திருந்தது. அதன்படி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் பந்து வீச்சாளர்கள் குருணால் பாண்டியா 4 ஓவர்களில் 29 ஓட்டங்களுக்கு முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆஷர் லூஸ் 2 விக்கெட்டுகள், தாஸ் ஜயால், ராசிக் சலாம் மற்றும் ஸ்ரேயாஸ் சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் பந்து வீச்சில். ஆகவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பொறுத்தவரை 175 ஓட்டங்கள் இலக்காக துடுப்படுத்த ஆட பணித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிப் சால்ட் மற்றும் விராட் கோலிக்கு இடையிலான வேகமான ஒரு இணைப்பாட்டம் 8.3 பந்து வீச்சிலே 95 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். முதல் 6 பந்து ஓவர்களில் 80 ஓட்டங்களை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இதில் பிலிப் சால்ட் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டம் 31 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 56 ஓட்டங்கள். அத்தோடு தேவ்தட் படிக்கால் 10 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். ரஜித் படிதர் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டம் 16 பந்துகள் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 1 ஓட்டங்களாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக விராட் கோலி பொறுப்புடன் ஆடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவான ஓட்டங்களை பெற்று தமது அணிக்கான வெற்றி வாய்ப்பையும் சிறப்பாக பதிவு செய்திருந்தார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தொடர்ந்தும் செயற்பட இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகளில் அவருடைய துடுப்பாட்டம் நேற்றைய தினத்தில் 36 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 59 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்திருந்தார். அவரோடு லிவிங்ஸ்டன் 5 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காது 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 16.2 பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 177 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே 22 பந்துகள் மீதம் இருக்கின்ற வேளையில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பந்து வீச்சில் வைபவ் அரோரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு முக்கியமான 4 பந்து வீச்சுகளில் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய குருணால் பாண்டியா இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவாகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றியோடு இந்த போட்டித் தொடரை ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடித்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.